ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் நடைபெறும் இந்த சனிக்கிழமை மாலை சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் திரு MK ராமசாமி சார் அவர்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் குறிப்பிலிருந்து ஒவ்வொரு நாட்குறிப்பாக நமக்கு விளக்கி கொண்டு வருகின்றார். இன்று அவர் விளக்கப் போகும் நாட்குறிப்பு ஸ்ரீ அன்னையின் 19/4/1914 தேதியிட்டது. தலைப்பு எண்ணங்கள் இறைவனை பற்றியுள்ள நிலையும் அவனது பேருணர்வில் நன்கு இணைந்த நிலையும் என்கின்ற தலைப்பில் அவர் உரையாற்ற உள்ளார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு பரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power in all things. May you see the divine. The miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, a time-made body housed the inevitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal lustre, that lit her face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham, Gnane Athayamana Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Paramparam. இன்றைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்ள முனைந்திருப்பது ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனை தியானங்களில் 110வது 19th April 1914 செய்த பதிவு. வழக்கமாக அன்னையின் பிரார்த்தனைகளில் அவர் என்ன கூறுகிறார், நாம் எதை உள்வாங்கிக் கொள்வது என்பது படிக்கட்டுகளை போல் தெளிவாக இருக்கும். உதாரணத்துக்கு கூற வேண்டும் என்றால், அந்த பகவானை சந்தித்த பிறகு எழுதிய அந்த பிரார்த்தனையில், He whom we saw yesterday is on earth. That is sufficient to show that a day will come and all darkness will vanish from the earth and your reign will be established என்று கூறினார். அதுபோல் இந்த பிரார்த்தனையில் சற்றே நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அந்த கூற வந்ததை சற்றே துழவி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அன்னைக்கு முன் கரம் குவித்து, தாயே, எங்களுக்கெல்லாம் பைனாமியல் தீரம் போல கடினமான சோதனை செய்யாதே என்று வேண்டிக் கொண்டு நாம் பிரார்த்தனைக்குள் நுழைவோம். தொடங்குகிறார், there is a great difference between being in the
midst of active work. இது ஒரு நிலை. There is a great difference between being in the midst of active work. எப்படி இருக்கிறோம் அந்த ஆக்டிவ் ஒர்க்கில், புறநிலை செயல்பாடுகளில்? இங்கே புறநிலை செயல்பாடுகளை பற்றி குறிக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. There is a great difference between being in the midst of active work, அதை மேலும் வெளிப்படுத்துவதாக of external action, while keeping one's thought constantly fixed on thee. இது ஒரு நிலை. உலகத்தில் உலகாயுதமாக வாழத் தொடங்கிய பிறகு செயல் புரிவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏதாவது செயல் நமக்கு யோகிக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு செய்யும் போது நாம் மனத்தை ஒருமித்து இறைவனின் பாதங்களில் பற்றிக் கொள்ளும்படி செய்கிறோம். நெடுஞ்சான்கடையாக விழுந்து எழுந்து அவ்வாறு இருக்கிறோம். அது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்றால், and entering into that perfect union with thee. அங்கே மனம் ஈடுபடுகிறது இறைவனுடைய பாதங்களில், சரீரம் செயல்படுகிறது. இங்கே பர்ஃபெக்ட் யூனியன் வித் தி, முக்கரணங்களும் இணைந்த நிலையில் எண்ணங்கள், வாழ்வு நிலை, பிசிக்கல் கூட எல்லாம் சேர்ந்து இறைவனுடன் இணைந்த போது நமக்கு ஒரு தளத்தை அடைகிறோம். அந்த தளத்துக்கு அன்னை கூறுகிறார் அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், முழுமையான பேருணர்வு நிலை. நாம் அந்த ஒரு பரிசுத்தத்தை அடைந்து விட்டோம் என்றால், முக்கரணங்களும் இணைந்து பரஸ்பரம் வித்தியாசமில்லை இறைவன் சிந்தனையில், இறைவனுடன் இணைப்பு என்றும் அந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுதோ அந்த ஒரு முழுமையான பேருணர்வு நிலை, எல்லாம் அறிந்திருந்து அந்த மேன்மையான நிலை. பிறகு பரம ஞானம், நாலேஜ், எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு ஞான நிலை. எது எங்கே இருக்கிறது, எது எப்படி இருக்கிறது, மறைந்திருப்பது எது, தொழிற்படுவது எது என்று ஒரு தெரிந்த நிலை. இந்த ரெண்டு நிலைகளை பற்றி குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டு விட்டு நம்மை சற்றே அதிர்ச்சியில் ஆழ்த்துவராக, when one acts though with the thought fixed on thee என்று கூறுகிறார். எண்ணங்கள் எல்லாம், மனமெல்லாம் உன்னை பற்றி இருக்கின்றன, ஆனால் செயல்படுகிறோம். அது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது என்றால், அந்த ஒரு பார்வையற்றவனை போல் இருக்கிறது. ஐயோ, அவன் என்ன செய்கிறான்? பார்வையற்றவன் தன் இல்லத்திலேயே, தன் அறைக்குள்ளேயே இயங்கி வந்தான் என்றால், எங்கே என்னென்ன வைக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரியும், எந்த அறையில் இருக்கிறான் என்பதும் தெரியும், அது சமையலறையா டைனிங் ஹாலா என்பதும் தெரியும். அங்கே எவை எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அறிவுள்ளவனாக அவன் செயல்படுவான். ஆனால் இங்கே அந்த ஒரு அன்னை குறிப்பிடும் ஒரு பார்வையற்றவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் வெளியில் வந்து சாலையில் நடக்கிறான்.
பார்வையற்றவன் சாலையில் தனியே நடந்தால், நடைபாதையில் நடந்தால் என்றாலும் அவனுக்கு இன்னல்கள் ஏற்படக்கூடும். இந்த நடைபாதை சற்று நின்றுவிடும். இடதுபுறம் ஒரு சிறிய சந்து தெரியலாம். அதில் சந்தின் வழியாக 2 சக்கர வண்டிகள் வேகமாக வரும் அல்லது வேகமாக நுழையும். இப்படியெல்லாம் தனியே பார்வையற்றவன் சாலையில் போகும்பொழுதோ ஒரு எந்த திசையில் போகிறான், இந்த சூரிய வெளிச்சம் எப்படி படுகிறது என்பது அவனுடைய இடது கன்னத்தில் இடதுபுறம் சூரிய ஒளி அந்த லேசான உஷ்ணம் பட்டால் அவன் உடனே நான் தென் திசையில் போகிறேன் என்று உடனே அவன் நினைத்துக் கொள்ளக்கூடும். அப்படி திசை தெரிந்தவனாக செல்கிறானே தவிர அவனுக்கு தான் செல்லும் பாதையை பற்றி எந்த அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. அந்த பாதையில் பத்திரமாக எப்படி அடியெடுத்து வைப்பது என்பதும் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் பாதையில் என்ன இறைந்து கிடக்கின்றன, பள்ளம் மேடு எது என்பது அவனுக்கு தெரியாது. இந்த 2 நிலைகளை அன்னை குறிப்பிடுகிறார். நமக்கு எண்ணங்கள் இறைவனிடம் பதித்துவிட்டு வேலை செய்வது பார்வையற்றவனுடைய நிலைமைக்கு சமம் என்று கூறுவது அதிர்ச்சியை அளிக்கிறது. நாம் ஸ்ரீ கபால சாஸ்திரியாரை நினைத்துக் கொள்கிறோம். அன்னையினுடைய மகிமையை, அரவிந்தனுடைய மகிமையை பூர்ணமாக அறிந்தவர். அவர் பணி செய்யும் பொழுதோ ஒரு சுண்ணாம்பு கலவை அதில் மேற்பார்வையிடும் பணியில் ஈடுபட்டிருப்பார். சிமெண்ட் கான்கிரீட் போடுவதற்கு எந்த அளவுக்கு சிமெண்ட் கொடுக்க வேண்டும் என்று எடுத்துக் கொடுக்கும் பணி. அந்த பணியில் எந்த தவறும் ஏற்படாது. அவருடைய அன்னையை பற்றி, அரவிந்தரை பற்றி இருக்கும் சிந்தனையிலும் எந்த ஒரு மாறுதலும் வீழ்தலும் சரிதலும் ஏற்படாது. ஆனால் அன்னை கூறுகிறார், இப்படிப்பட்ட எண்ணம் இறைவனுடைய பால் பற்றி இருந்தாலும், செயல் புரியுங்கால் மனம் இறைவன் பால் இருந்தாலும், அந்த அடுத்த நிலை இருக்கிறது. எல்லா முக்கரணங்களும் இணைந்து இறைவனுடன் ஒன்றிவாறு இருக்கும் நிலை. அந்த நிலையில் கிடைக்கும் பயன் நினைக்கும் பொழுது அந்த ஒன்றி இருக்கும் நிலையில் அவன் செயல் புரியும் பொழுது என்ன ஏற்படுகிறது? எல்லாவற்றிற்கும் காரணமாகவும் அடைக்கலமாகவும் சாஸ்வதமாக இருந்து வரும் இறைவன், அந்த ஞானம் இருக்கிறது மாறாமல். அதை அறிந்த நிலையை ஒரு தூய பேரொளி அவனை நோக்கி வருகிறது. அதையும் மாறுவதில்லை. அந்த தூய ஒளியை ஏற்கும் திறனும் திறந்திருப்பது, அதிலும் மாறுதல் இல்லை. அந்த நிலைமையில் சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சிறிய காரியத்தில் கவனமின்மை கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் அவன் அனுசரிக்கிறான்.
செயல்பாடு என்னவோ விரிவாக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு நல்ல பயனை அளிப்பதாகவும் அமைகிறது. இவைகள் எல்லாம் அந்த இரண்டாம் நிலையில் இருப்பவனுக்கு சாத்தியமாகின்றன. என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்னையின் தெரிந்திருந்து? Thought on the divine is one thing. To be in union with the God is another thing. Thought has a limitation, has a boundary, because it concerns with the மன இயக்கத்தோடு அது தன்னை நிறுத்திக் கொள்கிறது. அதற்கு பிறகு வெளியே செல்வதில்லை. நம் மனம் இயங்கும் பொழுதோ பிராணமயம் சரீரமயம் என்பதும் தம் போக்கில் இருக்குமெனில் இந்த ஞானமயத்தின் மனோமயத்தின் ஒருமித்த நிலை என்ன பயனை அளிக்கக்கூடும்? If the rest of the being does not participate in the plenitude of the union in the heart, என்ன நிலை அடையக்கூடும்? ஆகையால் இந்த இரண்டாவது நிலையினுடைய பெருமையை பற்றி இங்கே கூறுகிறார். அதன் பெரும் பயனை பற்றி கூறுகிறார். There is a clear vision, full light, utilization of the least occasion, plenitude of action, maximum result. அதே சமயம் இந்த செயல் புரிவது என்பது ஒரு நிறுத்த முடியாதது ஒன்று. அவ்வாறு செயல் புரிவதால் தான் மனம் படிப்படியாக மனம் மட்டும் ஒருமித்து இருக்காமல் படிப்படியாக பாக்கி இரண்டு கரணங்களும் இணைய தொடங்குகின்றன. அதற்கு செயல் புரிந்து வருவது என்பது தேவை. செயல் புரிவது இன்றியமையாத தேவை. அவ்வாறே முக்கரணங்களும் இணைந்து இறைவன்பால் ஒன்றிவிடுவது என்பதற்கும் செயல் புரிவது தேவையா அதே அளவுக்கு இன்றியமையாததாகிறது. If the first attitude is indispensable before acquiring the other, yet at no moment must one cease working, making an effort to attain perfect communion என்கிறார். எதற்காக வேலை செய்கிறோம், ஈடுபடுகிறோம்? To attain perfect communion. அதை அவ்வாறு கூறுகிறார். இதுபோல் பிரார்த்தனைகளை அமைப்பது சற்று வித்தியாசமான வகையில் அமைத்திருப்பது அன்னை ஒருவேளை 1912 காலத்தில் பிரான்சில் இருந்த பொழுதோ தாம் வாரம் ஒரு குழுவிடம் பேசுவாரே, அந்த குழுவிடம் பேசுவதற்கு அந்த பாணிக்கு சென்று விட்டாரோ என்று நாம் மலைக்கிறோம். அங்கே பேசும்போது அடிக்கடி கூறுவார், நீ உனக்குள் எந்த லட்சியத்தை அடைய வேண்டுமோ அதை நன்றாக வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த வளர்த்தி கொண்டு அந்த தெய்வீகத்தின் உலகத்தில் நடமாடும் பிரதிநிதியாகவே நீ மாற வேண்டும். அவ்வாறு பிரதிநிதியாக மாறி எந்த தெய்வீக சக்தியை பற்றினாயோ அதை இரக்கம் கொள்ளுவதற்கு நீ எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும்.
அத்துடன் நிற்காமல் அந்த எல்லா முயற்சிகளையும் எடுத்த வண்ணம் எவர்களுக்கெல்லாம் இதை எடுத்து உரைக்க முடியும், எவர்களெல்லாம் திறந்த உள்ளத்துடன் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்ற குழுவை தேடி அவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும். எப்படி ஒரு ராமாயணம், ஒரு ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் தெரிந்தவன் இந்த கதைகளை உபன்யாசமாக, ஹரிகதையாக உபன்யாசமாக கூறுகிறானோ அதுபோல் செய்ய வேண்டும் என்று அங்கே கூறுவார். For each individual, there is also a twofold labor. ஒவ்வொருவருக்கும் அவனுடைய செய்ய வேண்டிய பணி என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒன்றைக்கொன்று பரஸ்பரம் உதவி கொண்டு அதை வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்யுங்கால் அந்த அகநிலை வளர்ச்சி தெய்வீக ஒளியுடன் மேலும் மேலும் இணைந்து ஒன்றாவது, அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டால் விஸ்வ நிலையில் ஒத்திசைவு என்று ஏற்படும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஆரம்ப நிலை என்றெல்லாம் கூறுவார். இந்த பகுதியை அண்ணன் என்ன கூறுகிறார் என்பதை நீ மனோமயத்தை பற்றியும் இருக்கலாகாது, மற்ற முக்கரங்களையும் பற்றி இருக்கும் பொழுது உன் கடமை இன்டெக்ரலைஸ் த ரிமெம்பரன்ஸ் என்று பண்டிட்டு வழங்குகிறார். நமது செயல் முனைப்பில் ஈடுபாட்டில் தளர்ச்சி இருக்கக்கூடாது. அதே சமயம் தளர்ச்சி இல்லாமல் தீவிரமாக இருக்கக்கூடும். ஆனால் தளர்ச்சி இல்லாமல் தீவிரமாக இருப்பது என்பது பொறுமையற்ற பரபரப்பாக மாறக்கூடாது. இட் should not be converted into impatience. அதை வெளிப்படையாக கூறாமல் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் அன்னை. But no moment must one cease working, making an effort to attain perfect communion. But my heart is in peace, my thought free from impatience. என்கிறார். இதை பண்டிட்ஜி விளக்கும் பொழுது என்ன கூறுவார் என்றால், ஸ்ரீ அரபிந்தோ வார்ன்ஸ், நம்மை எச்சரிக்கிறார். We should not be impatient, but we should be intense. பரபரப்பாக இருக்காதே, அவசரப்படாதே, அருளை இழுக்காதே. அருளை இழுந்தால் அது அருள் வராது, திரும்பி போய்விடும். அருளை இழுக்காதே. இவர் பேரார்வத்தில் தீவிரத்தில் குறைக்கக்கூடாது. இம்பேஷன்ஸ் எதால் பிறக்கிறது? ஏதோ வகையில் நமக்குள் அதிருப்தி நிலவுகிறது. அந்த அதிருப்தியை நாம் விரும்புவதில்லை, அது வேண்டாம் என்று கருதுகிறோம். அந்த அதிருப்தி நிலவாமல் இருப்பதற்கு
ஒரே ஒரு வழி என்னவென்றால் நமது அஸ்பிரேஷனை மேலும் தீவிரமாக்கிக் கொள்ள வேண்டும். அது சஞ்சலம் என்று தீவிரமாவது எப்படி என்றால், ரெண்டு அதற்கு தாங்கும் தூண்கள் உண்டு. ஒன்று, இறைவன் எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை எப்போது செய்வார். He knows the hour. The cosmic hour என்பது எப்போதும் அதுக்கு டிலே, ட்ரெயின் ரன்னிங் லேட் எல்லாம் கிடையாது. He knows the hour when things are to be given. நாம் எதை விரும்புகிறோமோ அது எப்போது வேண்டும் என்று நம்ம நினைப்பது, அது நமக்கு நன்மை அளிக்காத போது அதை அவன் அளிப்பதில்லை. Impatience becomes a wheel என்று கூறுவார். அந்த நிலையை அங்கேதான் அன்னை இங்கே தெரிவிக்கிறார். இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று சிந்தனை இறையன்பால் இருக்கிறது, நாம் தொழில் புரிந்து கொண்டிருக்கிறோம் புறநிலையில். அகநிலையில் இறைவனை சார்ந்திருக்கிறோம், அது நமக்கு ஞானத்தை அளிக்கிறது, முழுமையை உணர்வு நிலையில் முழுமை அளிக்கிறது, தூய்மை அளிக்கிறது, எல்லாம் அறிந்த நிலையையும் அளிக்கிறது. ஆகையால் நாம் பல விஷயங்கள் நமக்கு பார்வையற்றனுக்கு ஒன்றுமே புலப்படாதோல் பல விஷயங்கள் நமக்கு புலப்படாமல் இருந்தாலும் நாம் இறைவனை பற்றி இருப்பதால், அந்த இறைவனுடைய உணர்வு நிலையிலே வாசம் செய்வதால் நமக்கு இந்த பேரொளி நம்மை முன்னுக்கு தள்ளுகிறது, நம்மை அழைத்து செல்கிறது. My heart is in peace என்கிறார். அப்படிப்பட்ட நிலையை வர்ணிக்கும் வரிகள் சாவித்திரியில் நாம் பார்க்கிறோம். 324 பக்கத்தில் ஒரு 3 வரிகள் இந்த நிலையை தத்ரூபமாக எடுத்து கூறுகின்றன பாருங்கள். None was apart. None lived for himself alone. None was apart. None lived for himself alone. Each loved for God in him and God in all. Each lived for God in him and God in all. Each soulless inexpressibly held the whole. தனியே சிந்தனையுடன் சிந்தனை இறைவன்பால் வைத்துவிட்டு செயல் புரிவனாக இருந்தாலும் படிப்படியே அவன் இந்த 3 நிலைகளை, அருமையான நிலைகளை அடையக்கூடும். He is not living alone. He is living for the God in him and the God in all. ஒவ்வொரு தனித்தன்மைக்குள்ளும் ஒரு பரிபூர்ணமே அடங்கி இருக்கிறது என்ற ஒரு சத்தியம். அந்த சத்தியத்திலிருந்து வழுவாமல் அவர் நடந்து கொள்ள முடியும் என்று அந்த வரிகள் கூறுகின்றன. அதைத்தான் அரவிந்தர் இங்கே கூறினார். Do not make a mistake of confusing impatience with intensity என்று கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு அன்னை இந்த பிரார்த்தனையை முடிக்கும் பொழுதோ என் மனம் நிச்சலமாக இருக்கிறது. நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் பரிபூர்ணமாக. அதற்கு அந்த ஒப்படைப்பை, என் செய்கையை
எத்துடன் ஒப்பிடலாம்? ஒரு சிறு குழந்தை பொக்கவாய் சிரிப்புடன் அது இருக்கிறது, அது ஒன்றும் செய்வதில்லை. அதன் இயக்கத்தை அதனுடைய கார்டியன், பாதுகாவலர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அது மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. I entrust myself to thy will with the smiling confidence of the child என்று கூறுகிறார். கூறிவிட்டு இறைவனிடம் இந்த ஒரு வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறார். மே தை பீஸ், உன்னுடைய பரம அமைதி, பரம சாந்தம் எங்கும் ஆட்சி புரிய கடவுது என்று வேண்டிக் கொண்டு இந்த பிரார்த்தனை முடிக்கிறார். பெரிய ஒரு சாலையை கடந்து வெகு தூரம் நடந்து வந்து இந்த முடிவை சட்டென்று கூறிவிடுவது போல் நமக்கு தோன்றுகிறது. ரெண்டு நிலைகளை கூறியவர், அந்த முதல் நிலை சிந்தனை மட்டும் இறைவனை பற்றி இருப்பது என்பது கிட்டத்தட்ட பார்வையற்றவனுடைய நிலைக்கு, அவன் இயங்கும் நிலைக்கு சமம் என்று கூறியவர் தொடர்ந்து கூறும் பொழுது நாம் செயல்புரிவது என்பதை இழக்க முடியாது, விளக்க முடியாது. அதன் மூலமாகத்தான் நாம் பரிபூர்ணமான உணர்வு நிலை, அந்த உண்மையான எல்லாம் அறிந்த நிலை, பரம சாந்தத்தை அளிக்கும் எல்லாம் அறிந்த நிலை, பரம ஞானம், இதை பெற முடியும். ஆகையால் அந்த நிலை எட்டிய பிறகு ஒரு சிறு குழந்தையின் பொக்கவாய் சிரிப்பு போன்ற ஒரு ஆனந்தம் நமக்கு நம்முள் பரவும். என்று இவ்வாறு கூறி, மே தை பீஸ், உன்னுடைய சாந்தம் உலகத்தின் மேல் நிலவ கடவுது என்ற ஒரு வேண்டுகோளுடன் இந்த பிரார்த்தனையை என்னை நிறைவு செய்கிறார். நாம் அந்த ஒரு சாவித்திரி வரிகளை மீண்டும் இதற்கு பிரதிபலிப்பாக, விளக்கமாக ஒளிய வீசும் சாவித்திரி வரிகளை நினைவு கொண்டு, none was apart, none lived for himself alone, each lived for God in him and God in all, each soulness inexpressibly held the whole என்று கூறி, நாமும் இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்வோம். மற்ற பிரார்த்தனைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சற்றே மர்மமாகவும் சட்டென்று கைவசம் வராததும் போய் தோன்றுகிறது. ஆனால் அதனுடைய சாரம் ஒன்றுதான்.
நாம் வெவ்வேறு விதமாக நமக்குள் வாழும் இறைவனுக்காக வாழ்கிறோம். அதே இறைவன் எல்லோருள்ளும் வாழ்கிறான் என்ற உணர்வுடனும் வாழ்கிறோம். அதுதான் the highest level of equality என்று கூறி இந்த பிரார்த்தனையை நாம் நிறைவு செய்வோம். வழக்கம் ஏதான ஒரு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அன்பர்கள் கேட்கலாம். அன்பர்களுக்கு விளக்கங்கள் தேவை இருந்தால் கேட்கலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே இது ரியல் கைடன்ஸ். நாங்களாவே தனியாக படிச்சிருந்தா இந்த ஆங்கிளில் கூட அது புரியாமல் இருந்தது. இது நீங்கள் அதை எங்களுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். ஓரளவு புரியிற மாதிரி இருக்கு. ஐ கேனாட் சே ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சுபடுத்துன்னு. ஆனால் லாஸ்ட்டில் மதர் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டா என்ன பண்ணணும்னு. ஐ என்ட்ரஸ்ட் மை செல்ஃப் டு தை வில். நம்ம அதை மதர்கிட்ட பண்ணிடணும்னு நான் நினச்சிட்டேன். புரியுறதோ புரியலையோ நம்மளை என்ட்ரஸ்ட் அவர் செல்ஃப் டு ஹர் வில். அதுதான் எனக்கு தோணுச்சு சார். ஆனால் ரொம்ப அற்புதம். ஏதோ ஒரு ஹிடன் மீனிங் இன்னும் அதுக்குள்ளே இருக்குது, அது மாதிரி இருக்குது சார். அப்புறம் அந்த பிளைண்ட் மேன் மனசுக்குள்ள தெய்வத்தை மட்டும் வச்சுட்டு வேலை செய்யறத ஒரு பிளைண்ட் மேன் எவ்வளோ அலர்ட்டா நடக்கணும் செய்வான், அதை பத்தி சொல்றாங்களோன்னு தோணிட்டு இருந்தது. இப்ப நீங்க சொன்னப்ப இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி இருந்தது. இல்ல அது ஒரு உள்ளொளிய நம்ம டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதான் அந்த கம்யூனியன், டிவைனோட கம்யூனியன் வந்தப்புறம் நமக்கு அந்த ஒளி தெரியும்னு சொல்றாளோன்னு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. ஒப்படைப்பு தான் மறைவாக கூறப்படுவது. அந்த ஒப்படைப்பு, நீ உண்மை நன்கு ஒப்படைக்க முக்கரணங்களும் சேர்ந்து ஒப்படைக்க வேண்டும். முதல் தொடக்கத்தில் எப்படி ஆரம்பித்தது என்றால், in the midst of great work, the external action is undertaken while keeping the thought on the divine. அந்த ஒரு ஒப்படைப்பு மெல்ல மெல்ல அது அதிகமாகிறது. அதிகமாகிண்டு அந்த அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், உண்மையான எல்லாம் அறிந்த நிலை, பரம ஞானம் நம் கைவசமாகிறது. அந்த கைவசமான காரணத்தினால் நாம் நம்முடைய கடமைகளை செய்வதிலிருந்து வழுவாமல் அந்த இறைவனுடன், எல்லாம் பரம்பொருளுடன் தொடர்பு என்பது துண்டித்து போகாமல் வைத்திருப்போம் என்பது நாம் இந்த பிரார்த்தனையிலிருந்து கற்கக்கூடிய ஒரு பாடம் என்று கூற முடியும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதே பிரார்த்தனை படித்தால் நமக்கு
அதனுடைய ஆழம் எப்படி இருக்கிறது என்றால், கடல் நீரின் ஆழம் செல்ல செல்ல கடல் நீரின் கலர் வேறுபடும், அலைகளின் வேகமும் வேறுபடும். அதுபோல் இந்த பிரார்த்தனையும் அதற்கு ஒப்பிட்டு நம்ம கூற முடியும். நமக்கே வேறு பாவனைகளும் நமக்கு தோன்றலாம். நன்றி சார். ரொம்ப அற்புதமா சொன்னேன். ஒப்படைப்புன்னு சொன்னது ரொம்ப அருமை. அப்புறம் கடலோட நீங்க கம்பேர் பண்றது எக்ஸ்ட்ரீம்லி கரெக்ட் சார். ஆமா, ரியலி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யோகத்திற்கும் பொறுமையின்மைக்கும் ரொம்ப ஒரு சம்மந்தமே கிடையாது. பொறுமையின்மை வந்துவிட்டால் யோகம் நழுவி விடுகிறது. வேற ஏதாவது ரொம்ப தேங்க்யூ சார். ஒப்படைப்பு பொறுமையின்மை இல்லாம இருக்கணும். ஆமா. வாவ், வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வேறு விளக்கங்கள், கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேறு கருத்துக்கள் இல்லைன்னா நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு செல்லலாம். எம்கேஆர் சார் அவர்கள் மீண்டும் ஒரு ஆழமான பிரார்த்தனையை நமக்கெல்லாம் நம்மை அதில் சற்று மீண்டும் அதை ஆழமாக உற்று நோக்கும்படி செய்துள்ளார். இதில் ஸ்ரீ அன்னை விவரிக்கும் 2 நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று, நாம் புற வாழ்க்கையில் மிகுந்த மும்மரத்துடன் செயல்படுவது. அவ்வாறு செயல்படும் பொழுது நம்மளுடைய எண்ணம் அந்த பரம்பொருளின் மேல் ஒரு மாறாத நிலையில் பொருத்தி வைத்திருப்பது, சற்றும் மாறாத நிலையில் பொருத்தி வைத்திருப்பது, இது ஒரு நிலை. மற்றொரு நிலை என்னவென்றால், அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்திருப்பது, அந்த முழுமையான உணர்வு நிலை, அந்த முழுமையான ஞானம், முழுமையான அந்த அனைத்தையும் அறிந்த நிலையில் இருப்பது முழுமையான ஞானம். இந்த நிலையில் அந்த பரம்பொருளுடன் கலந்திருப்பது. இவை இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த முதல் நிலையில் இருப்பது நாம் செயல்படுகின்றோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் நம்மளுடைய முழு ஞானத்துடனுமோ என்ன எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதனுடைய முழு பார்வையுடனும் செயல்படுவதில்லை. ஆனால் நாம் அங்கு வழி நடத்தப்படுகின்றோம். எப்படி ஒரு குருடர் ஒரு பார்வையற்றவர் நடக்கும் பொழுது அவருக்கு என்ன சுற்றுப்புறத்தில் இருப்பது என்பது அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு அடியாகத்தான் அவர் எடுத்து வைக்கின்றார். தன்னுடைய உள்ளுணர்வினால் அவர் வழிநடத்தப்படுகின்றார். மிகவும் கவனத்துடன் அவர்
செல்ல வேண்டியுள்ள நிலைமையில் இருக்கின்றார். அவ்வாறுதான் நம்ம அந்த அந்த இறைவனின் மேல் நம்மளுடைய அந்த முழு கவனத்தையும் இறைவனின் மேல் வைத்து வெளியில் செயல்படும் பொழுதும் எவ்வாறு செயல்படுகின்றோம் என்றால் எவ்வாறு அந்த பார்வையற்றவர் தன்னுடைய உள்ளுணர்வினால் வழிநடத்தப்படுகின்றாரோ அதே போல்தான் நாம் இங்கும் அந்த வழிநடத்தப்பட்டு செயல்படுகின்றோம். இங்கு என்ன முக்கியம் என்றால் செயல்படுகின்றோம். இரண்டாவது நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்து விடுகின்றோம். கம்ப்ளீட் யூனியன் வித் தி சுப்ரீம். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் இங்க நம்மளுடைய பார்வை ஒரு முற்றிலும் தெளிவான பார்வை கிடைக்கின்றது. ஒரு முழு ஒளியில் செயல்படுகின்றோம். இதில் எதுவும் நாம் விடுவதே கிடையாது. நம்மளுடைய செயல்பாடு மிகவும் ஒரு பன்முகத்தன்மையுடையதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் அமைகின்றது. மிகச்சிறந்த பயனை விளைவிக்கின்றது. இந்த நிலையில் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல ஸ்ரீ அன்னை என்ன குறிப்பிடுகின்றார்கள்? இந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்து இருப்பது என்ற நிலையிலேயே ஒருவர் இருந்து விடலாமா என்றால் எக்காரணத்தை கொண்டும் இந்த செயல்படுவதிலிருந்து நாம் விலக முடியாது. இந்த இரண்டாவது நிலை என்னதான் உயர்ந்த நிலையாக இருந்தாலும், அந்த முதல் நிலை என்னதான் குறைபாடான நிலையாக இருந்தாலும், இந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு என்கின்ற அந்த இயக்கத்திலிருந்து நம்மை விலக்கி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதுதான் பூரண யோகத்தினுடைய அடிப்படை நோக்கமாக அமைகின்றது. இங்கு உலக வாழ்விலிருந்து நம்மை விலக்கி கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாதது. அதனால்தான் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள்? At no moment one must cease working, making an effort to attain perfect. வேலையின் மூலமாக செயல்பட்டு கொண்டேதான் நாம் அந்த முழு ஒன்றிணைப்பை பரம்பொருளுடன் அடைய வேண்டுமே தவிர நேரடியாக அந்த பரம்பொருளுடன் ஒன்றிணைந்து அதே நிலையில் இருந்து விட்டோம் என்றால் செயல்படாத நிலையில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏனென்றால் அது பூரண யோகத்தினுடைய ஒரு அடிப்படை நோக்கமே இங்கு என்னவென்றால் செயல்பட்டு கொண்டே நாம் அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்து இருப்பது. அதுதான் அந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை நோக்கம். பாரம்பரிய யோகத்தில் இந்த இரண்டாவது நிலைதான் உச்சகட்ட நிலையாக காணப்படுகின்றது. அதே நிலையில் ஒருவர் இருந்து விடலாம். அதுதான் அங்கு இலக்காக கருதப்படுகின்றது. இங்கு எது இலக்காக கருதப்படுகின்றது என்றால் அந்த உச்சகட்ட நிலையில் இருந்தாலும் செயல்படுவது என்பது தவிர்க்க முடியாதது என்கின்ற ஒரு நிபந்தனை வலியுறுத்தல் இங்கு பூரண யோகத்தில் காணப்படுகின்றது. இது குறித்த ஒரு அழகான சாவித்திரி வரிகளை நமக்கு எம்கேஆர் சார் நினைவு கூட்டினார்கள். ஏனென்றால் யாருமே தனியே இருப்பதில்லை. none lives apart, none lives for him alone, each lives for God in him and each lives for God in others. இதுதான் உண்மை. இது செயல்பட்டு மற்றவர் எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருளுக்காக தன் வாழ்க்கையை வாழ்வது என்பதுதான் ஒருவருடைய இலக்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் தான் இந்த யோகம் என்பது அமைய வேண்டும். இதில் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள்? இறுதியாக என்னுடைய இதயம் பரிபூரண அமைதியில் இருக்கின்றது. என்னுடைய எண்ணங்கள் அந்த பொறுமையற்ற நிலையில் இருந்து விடுதலை பெற்றது என்று கூறுகின்றார்கள். நான் என்னை பூரணமாக நினது சங்கல்பத்தின் வசம் நான் ஒப்படைத்து விட்டேன். எப்படி ஒரு குழந்தை முழு நம்பிக்கையுடன் தன் தாயிடம் ஒப்படைக்கின்றதோ அதே போல ஒப்படைத்து விட்டேன் என்று கூறுகின்றார்கள்.
இதற்கு முந்தைய நாள் பிரார்த்தனை ஏப்ரல் 18 பிரார்த்தனையை பார்த்தோம் என்றால், ஸ்ரீ அன்னைக்கு இந்த இரண்டாவது கூறிய நிலையை அவர்கள் எட்டுகின்றார்கள். இரண்டாவது கூறிய அந்த இரண்டர கலந்திருப்பது என்கின்ற நிலையை எட்டும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி 1914 பிரார்த்தனையில் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், என்னையும் அந்த பரம்பொருளையும் நினைக்கும் கடைசி திரை, the last veil was almost rent என்று கூறுகின்றார்கள். அந்த திரை விலகிவிட்டது. என்னுடைய அந்த அறியாமைக்குட்பட்ட அந்த இயல்பு என்பது அதனுடைய பிடியில் இருந்து நான் விடுபட்டேன் என்று கூறுகின்றார்கள். அந்த நிலையை எட்டும் தருவாயில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஸ்ரீ அன்னையின் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனை என்ன ஒரு நிர்பந்தம் என்றால், அந்த வெளிப்புற உலகில் பணிகளில் ஈடுபடுவது என்பது ஒரு நிர்பந்தமாக அவர்கள் எண்ணுகின்றார்கள். இந்த நிர்பந்தம் அவர்களை அந்த ஒரு மகிழ்ச்சியான பரம்பொருளுடன் இணைந்த அந்த நிலையில் இருந்து விலக்குகின்றது. அவர்கள் புற உணர்வு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். எகைன் எது அவர்களையும் அந்த பரம்பொருளையும் எந்த திரை மூடியிருந்ததோ அந்த திரை மீண்டும் மறைத்து கொண்டது. மறைத்து கொண்டு எங்கும் இருளாக காண்கின்றார்கள். ஆகையினால் அந்த நிலையில் ஸ்ரீ அன்னை மிகவும் மனம் வாடி அந்த பரம்பொருளுடன் வேண்டுகின்றார்கள். ஏன் நான் இந்த உணர்வற்ற நிலைக்கு, அந்த மாபெரும் ஒளியை கண்டுவிட்டு ஏன் நான் மீண்டும் இந்த உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன், அந்த இருளான உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஸ்ரீ அன்னை கேட்கின்றார்கள். எப்பொழுது இந்த நிலையில் இருந்து என்னை விடுவிப்பீர்கள், இந்த அறியாமையிலிருந்தும் இந்த இருளில் இருந்தும் எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பரம்பொருளிடம் வேண்டுகின்றார்கள். நான் அறியாமையிலும் அந்த ஒரு மாயையிலும் இருக்க வேண்டியதுதானா என்கின்ற கேள்வியும் கேட்கின்றார்கள். ஏன் நான் அந்த ஒளியை கண்டுவிட்டு இந்த இருளில் இருக்க வேண்டும், இந்த இருளின் அவசியம்தான் என்ன என்று கேட்கின்றார்கள். என்னுடைய ஜீவன் ஒரு இறுகிய நிலையிலும் ஒரு துயரற்ற நிலையிலும் இருக்கின்றதே, என்னிடம் கருணை காட்டுங்கள் என்று முந்தைய பிரார்த்தனைகளில் கேட்கின்றார்கள். All my being is tense in a call of anguish. Oh Lord, take pity on me என்று கேட்கின்றார்கள். இதற்கெல்லாம் பதிலளிப்பது போல்தான் இந்த ஏப்ரல் 19 பிரார்த்தனை முடிவடைகின்றது. அதில் என்ன முடிவடைந்த, எவ்வாறு தன்னுடைய முடிவை எவ்வாறு அவர்கள் அந்த குறிப்பில் அமைத்திருந்தார்கள் என்றால், ஓ லார்ட் டேக் பிட்டி ஆன் மீ, ஆல் மை பீயிங் இஸ் டென்ஸ் இன் அ கால் ஆஃப் ஆங்குவிஷ் என்று முடித்திருந்தார்கள். இந்த பிரார்த்தனையில் என்ன எவ்வாறு முடித்துள்ளார்கள் என்றால், ஸ்ரீ அன்னை, my heart is at peace, in peace, my thought free from impatience, and I trust myself to thy will with the smiling confidence of a child. May thy peace reign over all. ஏன் அவர்களுக்கு இந்த அமைதி கிட்டுகின்றது என்றால், இந்த புற அமைப்பில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. இதன் மூலமாகத்தான் அந்த யூனியன் வித் த டிவைன் என்பது என்னதான் உன்னதான நிலையாக இருந்தாலும் இந்த புறவாழ்வில் இருந்து கொண்டு அதன் மூலமாக எட்டுவதுதான் சிறப்பானது என்கின்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டதனால் அவர்களுடைய ஒரு அமைதியை அவர்கள் நாடுகின்றார்கள். இந்த கருத்து மீண்டும் மீண்டும் பிரார்த்தனைகளும் தியானங்களில் இந்த பூரண யோகத்தை பிரதிபலிக்கும் இந்த கருத்து மீண்டும் மீண்டும் வருவதை நாம் காண்கின்றோம். இவ்வாறெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கின்றது எம்கேஆர் சாரினுடைய இந்த உரை. ஏனென்றால் நாம் மேலோட்டமாகத்தான் படிக்கின்றோம். அவர் உரையை கேட்கும்போது இந்த சிந்தனைகள் எல்லாம் நம் மனதில் வருகின்றது. இந்த சிந்தனைகள் வருகின்றது, இதை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த வாய்ப்பினை நமக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் தருகின்ற ஐயா எம்கேஆர் சார் அவர்களுக்கு
எங்களது மனமுகந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தால் தெரிவிக்கலாம். அதர்வைஸ் நாம் இந்த பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.